அதே மாதிரி பாஜக ஓட்டர்கள் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜ் சொல்லக்கூடிய அதை 35 to 40% மக்கள் ஆதரவை இறக்கும் தருவாயிலும் பெற்றிருந்த காமராஜ் சொல்லக்கூடிய அந்த இந்தியா ஃபுல்லாவே கட்சியை கைப்பற்ற அபகரிக்க நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மரண அடியா இருக்கலாம். ஐயா அவர்கள் சி.வி. சண்முகம் மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் மத்திய அரசு துணையின்றி மாநில அரசையும் மாநில அரசு துணையின்றி மத்திய அரசையும் எதிர்க்கக்கூடிய வீராதி வீரர் சூராதி சூரர். பாஜக கூட கூட்டணியை விடவே மாட்டேன், பாஜக கூட்டணி என்னுடைய கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை பாதிக்கும், பாமக கூட்டணி என்னுடைய பறையர் சமூக வாக்குகளை பாதிக்கும் என்று வெளிப்படையாக 2 கூட்டங்களில் பேசியவர். நாளை மறைக்கலாம், மறைத்து பொய் வழக்குகளை தொடுக்கலாம். வணக்கம் சார். நேற்று அஇஅதிமுகவோட பொதுச் செயலாளர் அவங்க சின்னத்தை முடக்கிறதுக்காக சென்னை ஹைகோர்ட்டில் போட்டிருந்ததுக்கு ரிட் மனு போட்டிருந்தாங்க. அதை இது பண்ணக்கூடாது, பரிசீலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனு போட்டிருந்தாங்க. அந்த மனு தள்ளுபடி ஆயிருக்கு. அதை பற்றி உங்கள் பார்வை சார். தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு நீதிமன்றம் சொல்லுது. தேர்தல் ஆணையத்துக்கு அன்ஃபெட்டர்டு பவர்ஸ் இருக்குதுன்னு சுப்ரத்னம் பழனி எம்எல்ஏயும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான அவர் சொல்றாரு. ஸோ இங்க தேர்தல் ஆணையத்துக்கு தடை இல்லைன்னு சொல்லும்போது நாளைக்கு என்ன நிலைமை வருதுங்கிறதுல எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி தான். இப்போ அதிக எம்பிக்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, கடந்த தேர்தலில் 20% வாக்கெடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம கண்ணெதிராக தெரியுது. இதை மறைச்சிக்கிட்டு நாம் எதுவும் பேச முடியாது. அப்போ நீங்கள் சாதிக்கல்லி வழக்குப்படி உள்ள டெஸ்ட் படி பார்த்தா லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி, பார்ட்டி மெஜாரிட்டி எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஆனால் ஒரு டெக்னிக்கல் கிரவுண்ட் இருக்குது. அதிமுகவோட தேர்தல் கட்சி விதிகளும் வித்தியாசமானது. சைதை துரைசாமி போன்ற தொண்டர்கள் மக்கள் எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் அவரோட இருக்கும்போது திமுகலேருந்து அவர் நீக்கினது மாதிரி தன்னை நீக்கிடக்கூடாதுன்னு அந்த தொண்டர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப எம்ஜிஆர் அது உருவாக்குனதுன்னு சொல்கிறாங்க. அது தெளிவாக இருக்குது. தொண்டர்கள் கூடி பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும்னு. அந்த மாதிரி எடப்பாடி பொதுச் செயலாளர் ஆயிருக்காரா? அப்போ அது எந்த வகையில் அது சரியாகுங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இதில் தேர்தல் ஆணையம் 2 பார்ட்டி கடையில் உள்ள டிஸ்பியூட் மாதிரி இல்லை. ஒரு பொதுச் செயலாளர், இன்னொருத்தர் நான் தான் பொதுச் செயலாளர்னு ஒரு கவுண்டர் இதுவும் இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையமாக அதிமுகன்னு சொல்லும்போது குமஸ்தா வேலை தான் பார்க்க முடியும்னு சி.வி. சண்முகம் சொல்கிறாரு. ஓபிஎஸ் தரப்பில் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அளவற்ற அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை தேர்தல் ஆணையம் கட்சி இதுகள் இன்னைக்கு விதிப்படி நடக்கல, கட்சியை கபலீகரம் பண்ணதுக்கு எல்லாரும் பார்க்குறாங்க, கிராப்பர்ஸாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு கிராப்பரா ஒரு கட்சி யாரும் கைப்பற்றதுக்கு அலோவ் பண்ண முடியாதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்து அது இந்தியா ஃபுல்லாவே கட்சியை கைப்பற்ற அபகரிக்க நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மரண அடியா இருக்கலாம். ஒரு கட்சியை அபகரிக்க நினைக்கிறவங்களுக்கு மரண அடியா இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்ப்பு வரலாம். மற்றபடி ரெண்டு டிஸ்பியூட் இல்லை, ஒருத்தர் தான் இருக்காரு. அவர்கிட்ட எம்எல்ஏக்கள் அதிகம் இருக்காங்க, கட்சி அவர்கிட்ட இருக்குது, 20% எடுத்திருக்கிறாரு. ஆனா அவர் கட்சியில எப்படி பொதுச்செயலாளரா வந்தது அபின்ஷியோ வாய்டு, அது அபகரிக்கும் முயற்சி. இப்படி 10 மாவட்ட செயலாளர்கள் ப்ரப்போஸ் பண்ணி 10 மாவட்ட செயலாளர் செகண்ட் பண்ணி இந்த மாதிரி கண்டிஷன் போடும்போது ஒரு கட்சியை அபகரிக்கும் விதமான கண்டிஷன்ஸை போட்டு அபகரிச்சிட்டாரு. அப்போ எந்த கட்சியும் யாரும் அபகரிக்க கூடாது. அந்த வகையில் ஜனநாயக நெறிமுறைப்படி ஒரு கட்சி செயல்படணும்னு அதிமுகவுக்கு மட்டுமில்ல இந்திய அளவிலே எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பாடமா தேர்தல் ஆணையம் ஒரு அதிரடி தீர்ப்பு கூட வழங்கலாம். ஆனா இந்த இது 2 பேர் டிஸ்பியூட்ல இல்லை, ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அதெல்லாம் எடப்பாடிக்கு சாதகமா இருக்குது. ஸோ இது பொறுத்திருந்து தான் இந்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார், நீக்கப்பட்ட உறுப்பினர்கள் இதை உரிமை கொண்டாடுறதுக்கு எந்த வகையிலையும் இது கிடையாதுன்னு சொல்லி அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் ஆணையத்தில் இது மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இது நீக்கப்பட்ட உறுப்பினர்களால் இதை கேள்வி கேட்க முடியாதுங்கிற மாதிரி நேற்று ஒரு கோவமா ஆக்ரோஷமா இது கொடுத்திருந்தார், பேட்டி கொடுத்திருந்தாரு. அது நீங்க என்ன இது பண்றீங்க? ஐயா அவர்கள் சி.வி. சண்முகம் மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் மத்திய அரசு துணையின்றி மாநில அரசையும் மாநில அரசு துணையின்றி மத்திய அரசையும் எதிர்க்கக்கூடிய வீராதி வீரர் சூராதி சூரர். பாஜக கூட கூட்டணியை விடவே மாட்டேன், பாஜக கூட்டணி என்னுடைய கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை பாதிக்கும், பாமக கூட்டணி என்னுடைய பறையர் சமூக வாக்குகளை பாதிக்கும் என்று வெளிப்படையாக 2 கூட்டங்களில் பேசியவர். நாளை மறைக்கலாம், மறைத்து பொய் வழக்குகளை தொடுக்கலாம். ஆனால் அவர் பேசினார் என்பது ஆதாரம். அந்த ஆதாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஐயா சி.வி. சண்முகம் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு வேலை குமஸ்தா வேலைன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து இந்த சூரியமூர்த்திங்கிறத மையமா வச்சுதான் இதை சொல்றாரு. ஐயா அவர்களே, ரவீந்திரநாத் குமார் என்பவர்
அதிமுகவின் எம்பி. அன்றைய தினம் மக்களவையிலும் அவர் எம்பியாக இருந்தார். அதிமுக எம்பியாகத்தான் அறியப்பட்டார், அங்கீகரிக்கப்பட்டார். அவர் நீக்கப்படவில்லை. அவர் ஒரு பெட்டிஷனர். நீங்கள் சூரியமூர்த்தி பெட்டிஷனை தூக்கி போட்டுடலாம். கட்சிக்காரர்ல கட்சி விட்டு நீக்கப்பட்டவர், நீக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி இவங்க பொதுச் செயலாளரை ஏத்து நின்றவர்னு தூக்கி போட்டுடலாம். ஆனா ரவீந்திரநாத் குமார் பெட்டிஷனை எப்படி நீங்க தூக்கி போட முடியும்? அப்போ ரவீந்திரநாத் குமார் நீக்கப்படவில்லை. சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட். இதுதான் சி வி சண்முகத்துக்கு கைவந்த கலை. என்னுடைய விஷயம்னாலும் சரி, இந்த மாதிரிப்பட்ட விஷயம்னாலும் சரி, அவர் பேசியதை மறைத்து அவர் பேசாததை நான் பேசியதாக என் மீது பொய் புகாரை கொடுத்திருக்கிறார். அது ரோசனை திண்டிவனம் காவல் நிலையத்தில் இருக்கு. அவர் பேசுனதை தான் நான் பேசினேங்கிறத நான் காவல் நிலையத்தில் விளக்கத்தை கொடுத்துட்டேன். இன்னொரு கணக்கு பிரைவேட் கம்ப்ளைண்டான எனக்கு போட்டிருக்காரு. இதை மாதிரி சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் வந்து கில்லாடி சி வி சண்முகம். கட்சியில் இல்லை என்று நீங்கள் சூரியமூர்த்தியை சொல்லலாம். ரவீந்திரநாத் குமார் நேற்று நியூஸ் 18 சேனலில் பெட்டிஷனராக வந்து வாதித்தார். கார்த்திகை செல்வன் அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் தன்னோட கருத்துக்களை கேட்டார். சில விஷயங்கள் கார்த்திகை செல்வன் அவரையும் கார்னர் பண்ணார். அதை நான் மறுக்க வரல. அதனால தான் நான் வந்து டிஸ்பியூட்ல மெஜாரிட்டி எடப்பாடிட்ட இருக்குது, எம்எல்ஏ கட்சியெல்லாம் இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு தான் அடுத்த போனோம். ரெண்டு கிளைமன்ஸ் ஒன்றும் இதுல இல்லைங்கிறது நம்ம ஏத்துக்கிட்டு தான் போக வேண்டியது இருக்குது. அந்த வகையில ரவீந்திரநாத் குமாருக்கு பெட்டிஷன் வேலிட் பெட்டிஷன், இஸ் ஏ வேலிட் பெட்டிஷனர். சூரியமூர்த்தியை பற்றி நீங்க சொல்றது நான் மறுக்க வரல. ரவீந்திரநாத் குமார் பெட்டிஷன் வேலிட் தான். தேர்தல் ஆணையம் இதுல வந்து எந்த மாதிரியான முடிவு எடுக்கும்? மேக்சிமமான எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட தான் இருக்காரு, எடப்பாடி பழனிசாமிகிட்ட தான் இருக்காங்க. அதிகமான தொண்டர்களோ எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தான் இருக்கிறாங்க. இதுல தேர்தல் ஆணையம் வந்து இதுல மாற்று முடிவெடுக்க எதுவும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குமா? மாற்று முடிவு எதுவும் எடுக்க வாய்ப்பு நாட் ரஷ் டு கன்க்ளூஷன். சில விஷயங்கள் எடப்பாடிக்கு சாதகமாக தான் இருக்குது. ஜனநாயகத்தில் மெஜாரிட்டி தான் முக்கியம். அந்த மெஜாரிட்டி எடப்பாடிட்டு தான் இருக்குது. பட் தொண்டர்களே தேர்ந்தெடுத்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். அந்த விஷயத்துல தொண்டர்களால் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அல்லன்னு ஒரு இது வராதுன்னு எப்படி நீங்க உறுதியா சொல்ல முடியும்? அந்த ஒரு இது மட்டும்தான் ரிமோட் சான்ஸா எடப்பாடிக்கு எதிராக இருக்கு. மற்றபடி டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி எல்லாம் எடப்பாடி கூட தான் இருக்குது. அந்த நம்பிக்கையில தானே சி வி சண்முகம் அதுல ஸ்ட்ராங்கா பேசுறாரு. கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு, என்னாலும் ஸ்ட்ராங்கா பேசுறாரு. ஏன்னா அவரு மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசையும் எதிர்க்கக்கூடிய பெரிய லீடர் இல்லையா? அதனால அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் எப்பவுமே ஒரு ஒரு சொல் உண்டு. எது நடந்தாலும் மேல இருக்கிற பிஜேபி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல் உண்டு. அதுல இது பிஜேபியோட காரணங்கிற மாதிரி சொல்றதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்குதா? பிஜேபி 2026 சட்டமன்ற தேர்தல் வேற வருது. கூட்டணிக்காக இது பண்றாங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு. அதை பத்தி நீங்க கூட்டணிக்காக பண்றாங்கிறதுல நான் மாறுபடுறேன். எடப்பாடியை பலகீனப்படுத்த பண்றாங்க. நீங்க வந்து கூட்டணிக்காக எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்தியா டுடே கருத்து கணிப்புல என்டிஏ 21% போட்டிருக்காப்புல, அதிமுக 20 தான் போட்டிருக்காப்புல. அப்போ அண்ணாமலை கீழே மைனர் பார்ட்னரா வருவாரா எடப்பாடி? அப்படி வருவாருன்னா அவங்க அதுக்கு ஏத்துக்குவாங்க. அதிமுக பாஜக கூட்டணியிலே சீட்டு தகராறு தான். 2% சீட்டு தான் உள்ளாட்சி தேர்தலில் கொடுப்போம்னு சொன்னாரு. 2% வாக்குக்கு ஒருத்தான சீட்டை தான் கொடுப்போம்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. 5% ஒருத்தான சீட்டை பாஜக கேட்டாங்க. அண்ணாமலை தான் மாநில தலைவர். ஓபிஎஸ் இரட்டை தலைமை கொடுக்கலான்னாரு. எடப்பாடி வந்து சேலத்துக்கே கிளம்பி போயிட்டாரு. அண்ணாமலை அமித்ஷாட்ட பேசி 100% இடத்துலையும் கேண்டிடேட் போடுனாப்புல. முடியல. அன்னைக்கு 45% இடத்துல தான் கேண்டிடேட் போட்டாரு. அந்த 45% இடத்துல கேண்டிடேட் போட்டு ஒட்டுமொத்த தமிழகத்தில் 3ஆவது இடம் வந்துட்டார். நான் சொன்னேன், சீமான் வந்து அமைப்பு பலம் கம்மி, அண்ணாமலையும் பாஜக தான் 3ஆவது வருவாங்கங்கிறத நான் தெளிவாக சொன்னேன். இதை வந்து புலிச்சட்டை மாறன் போன்றவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிடணும். சும்மா ஏதாவது வாய்க்கு வந்ததை அவதூறுகளை அள்ளி வீசக்கூடாது. அப்போ நம்ம 3ஆவது இடம் வருவாருன்னு சொன்னேன். இது அண்ணாமலை வந்து உள்ளாட்சி தேர்தலில் நிரூபித்தது. அடுத்தபடியாக 2024 மக்களவை தேர்தல், அதில் அண்ணாமலை 12 சீட்டு கேட்டார். ஜெயலலிதாவை அடித்தார், அண்ணாவை அடித்தார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இப்படி முத்துராமலிங்க தேவர் பேர் சொன்னதும் மூச்சுக்கு 300 தடவை சொல்லக்கூடிய அண்ணாங்கிற பேரும் ஒரு ஸ்ட்ராங்கா யாராவது பேசினா அதுக்கு முன்னே மறைஞ்சு போயிடும். இதுதான் இவங்களோட புலிச்சட்டை மாறன்கள் போன்றவங்களோட அந்த திராவிட பாசம். அந்த இடத்துக்குள்ள பலரும் வந்து அண்ணாமலை அடிச்சாங்களே தவிர அந்த சம்பவத்துல வந்து படுத்தே விட்டார்களையான்னு படுத்துட்டாங்க. அப்போ அதுவும் இந்த கூட்டணிக்கான ஒரு இதை முறிக்கிறதுக்கு தான் அண்ணாமலை செய்தாரு. அது மாதிரி ஜெயலலிதா விஷயம், அதுவும் அண்ணாமலை அடிச்சாரு. ஆனா கூட்டணி எதனால முறிஞ்சுது? பாஜக கதவை திறந்திருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து எதான முறிஞ்சது? 6 சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டான்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னார். 6 சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டாருன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னார். 12 சீட்டு குறைஞ்சி கூட்டணி இல்லைன்னு
அண்ணாமலை அண்ணாமலை. சொல்லி இந்த 2 கூட்டணியும் சேர்ந்தா எலி தவள நட்பாயிரம், பொருந்தா கூட்டணியா போயிரும், தோத்தே போகும். நமக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பு இருக்கு, அவங்களுக்கு ஜாதிய ரீதியா எதிர்ப்பு இருக்கு. சிவி சண்முகம் அவர்களே, அண்ணாமலை டெல்லியில கொடுத்த ரிப்போர்ட், அதிமுக கூட்டணி வச்சா வன்னியர் அல்லாதவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அண்ணாமலை டெல்லியில கொடுத்த ரிப்போர்ட், எடப்பாடியோட கூட்டணி அமைத்தால் கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். நமக்கு எதிராக கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு மாதிரி ஜாதிய ரீதியா அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு. அதனாலதான் 2 ஜாதி கட்சியா போயிட்டுன்னு அண்ணாமலை வெளிப்படையா சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சி வி சண்முகம் ஐயா அவர்களே, இது வெளிப்படையா சொன்ன ஒரு விஷயம். அப்ப டெல்லி தலைமை என்ன பாக்குறாங்க, தோத்து போவோம் இந்த கூட்டணி, பொருந்தா கூட்டணி ஆயிரும். அவருக்கு எதிராக வெள்ளாள கவுண்டர் எல்லாம் ஜாதிய முரண்பாட்டுல எதிராக போயிருவாங்க, அவருக்கு எதிராக வன்னியர் அல்லாதவர்கள்லாம் ஜாதிய முரண்பாட்டுல எதிராக போயிருவாங்க. அப்ப தோத்து போகக்கூடிய கூட்டணியில 6 சீட்டு வாங்கி இவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணி விடுறதுல பாஜகவுக்கு என்ன லாபம்னு நினைச்சாங்க. அப்போ 12 சீட்டு வேணும்னு கேட்டாங்க. ஜெயித்தா நல்லதுதான், அது யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. கணக்கு தோத்து போகும் என்றாலும் 12 சீட்டு வேணும்னு கேட்டாப்புல. ஏன்னா அண்ணாமலை சொன்னாரு 35% தான் அந்த அணி வரும், நம்ம தனிச்சு நின்னாலே 10% வாக்குக்கு மேல எடுத்துடலாம் அப்படின்னு அசூரன்ஸ் கொடுத்தாரு. சொன்ன மாதிரி 11.4% வாக்க அண்ணாமலை எடுத்து காட்டினாரு. நீங்க டெல்லியில போய் 330 சீட்டு சொன்னீங்க, 3வது முறையும் மோடி பிரதமரா வருவாருன்னு சொன்னீங்க. அண்ணாமலை கலந்துகிட்ட கூட்டத்தில் 6 தலைவர்கள் போனாங்க. ஆனா மோடி அண்ணாமலை முக்கியம் பண்ணி சொல்லி அண்ணாமலை அந்த இடத்துல வச்சாரு. ஸோ இப்போ அண்ணாமலை நீங்க 20 சீட்டு கொடுத்து, நீங்க 5 சீட்டு கொடுத்து 3.7% வாக்கெடுத்த பாஜகவை இன்னைக்கு 11.4% மாட்டு ஆக்கிட்டாரு. அதான் கதறாங்க ஊடகத்துல, நாணயமற்றவர்கள், இன்டெலக்சுவல் டிஸானஸ்ட் பீப்புள், தரவுகள் இல்லாம கதறுன்னு பதறாங்க. டேட்டா தெளிவா இருக்குது. 2019 அதிமுக அலைன்ஸ்ல ஒரு சீட்டும் ஜெயிக்கல, 3.7% தாமரை எடுத்தது. 2024 11.4% வாக்கு தாமரை எடுத்து இன்னைக்கு ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், இவர் யாதவ், 4 பேர் ஓட்டும் அதற்குள்ள இருக்கு. என்றாலும் 10% மேல பாஜக தனியாகவே தாமரையில தாண்டிட்டு இப்போ 18% என்டிஏ எடுத்திருக்காங்க, 20% எடப்பாடி எடுத்திருக்கிறாப்ல. இதுல எடப்பாடி 10 சீட்டு கண்டஸ்ட் பண்ணுனா என்டிஏ 9 சீட்டு கண்டஸ்ட் பண்ணணும். எடப்பாடி 20 கண்டஸ்ட் பண்ணா என்டிஏ 18 கண்டஸ்ட் பண்ணணும். எடப்பாடி 100 கண்டஸ்ட் பண்ணா என்டிஏ 90 கண்டஸ்ட் பண்ணணும். எடப்பாடி 110 கண்டஸ்ட் பண்ணா என்டிஏ 99 கண்டஸ்ட் பண்ணணும். இப்படி ஒரு பலத்தின் அடிப்படையான டீலுக்கு எடப்பாடி வருவாரா? சந்தேகம் தான். நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். இன்னொரு வாதத்தை வைக்கிறாங்க எல்லாரும், சட்டமன்றம்னா பாஜக ஒண்ணும் இல்லை. என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணன் ஐயநாதன் எங்க பேசினாலும் இதைத்தான் பேசுவார். நிறைய பேர் இதைத்தான் பேசுறாங்க. எப்பா இதுதானே இருந்தது 2014-19 பிறகு. ஆனா 14-19 பிறகு டெல்லியில தோத்த, 15லயும் 20லயும் டெல்லியில தோத்த பாஜக அணை ஜெயித்துட்டாங்களே, மகாராஷ்டிராவில் தோத்த பாஜக ஜெயித்துட்டாங்களே, ஹரியானாவில் தோத்த பாஜக ஜெயித்துட்டாங்களே. 3 இடத்துல நிரூபிச்சு காட்டினவங்க தமிழ்நாட்டிலே நிரூபிச்சு காட்டுவாங்கன்னு இன்னைக்கு இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ், நான் கருத்து கணிப்புக்கு வேல்யூ கொடுக்கல, அது ஒரு கருத்து கணிப்பு தான். அவங்க 21% என்டிஏ வரும், 20% அதிமுகன்னு போட்டிருக்காங்களே. இது மேட்டர் இல்லை, இது இது உறுதி செய்யப்பட்டது இல்லை. பட் உறுதி செய்யப்பட்ட ரெக்கார்டு 18-20. அப்ப 18-20ங்கிறதுக்கு தக்கன ஒரு கூட்டணி வந்ததுன்னா ஒரு வேளையில பாஜக பரிசீலிக்கலாம். 2 முறை அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சதும் சீட்டு தரால தான் உடைஞ்சது. இப்பவும் சீட்டு தரார் அவங்கள்ட்ட இருக்குது. நான் எடப்பாடி பழனிசாமி 10க்கு 9, 20க்கு 18 இந்த ரேஷியோல வருவாருன்னு, என்டிஏ ஏடிஎம்கேல வருவார் நான் நினைக்கல. அதனால அவர் வட தமிழகத்தில் உள்ள தந்தை பெரியார் உழைப்புல திராவிட இயக்கம் வலுவாக ஆரம்ப கட்டத்திலே பதிஞ்ச இடத்துல உள்ள பகுதிகளில் இன்னைக்கு அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. சேலத்துல 38%, விழுப்புரத்துல 35%, சிதம்பரத்துல 35%, நாமக்கல் கள்ளக்குறிச்சியில 38-40, திருவண்ணாமலை 30, காஞ்சிபுரம் 30ன்னு ஸ்ட்ராங்கா 10.5 ஐயா கொடுத்ததுனால அது ஸ்ட்ராங்கா மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. அவர்கள் பாஜக கூட்டணி கிடையாதுன்னு பலமா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்க அடிச்சு சொல்றாங்க. பலகீனமா இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்லயும் மேற்கு மாவட்டத்திலும் சில தலைவர்கள் பாஜக கூட்டணி வேணுங்கிறாங்க. ஸோ பாஜக கூட்டணியை மையமா வச்சு அதிமுகவில் டெசர்டேஷன், ரிபலியன் ஆர் ஸ்பிளிட் ஏதாவது ஒன்று நடக்கலாம். ஸ்பிளிட் நடக்கலாம்னா கூட அவங்க இன்னொரு கட்சியில் சேர்றது, பாஜக அந்த மாதிரி நடக்கலாம். இதுக்கான சாத்தியக்கூறுகள் அங்கே இருக்கே தவிர
மிரட்டி இவரை கூட்டணியில வச்சு ஒன்றும் ஜெயித்துருங்கிற நம்பிக்கையும் இல்லை. அண்ணாமலை அதை ஜெயிக்குங்கிற ரிப்போர்ட்டும் கொடுக்கல. 24லும் ஜெயிக்குங்கிற ரிப்போர்ட் அண்ணாமலை கொடுக்கல. இப்போ நீங்க முடிஞ்ச பிறகு அது ஜெயித்திருக்கும்லாம் சிலர் சொல்றாங்க. வேலுமணி சொன்னாரு. இன்னும் பாஜக ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அது யூகம் தான். இப்போ ஒரு முட்டை உடைஞ்சு போச்சு, கோழி விட்ட முட்டை உடைஞ்சு போச்சு. ஹஸ்பண்ட் சொல்றாரு, நான் இதை ஆம்லேட்டா போட்டு சாப்பிடலாம்னு நினைச்சிருந்தேன்னு சொல்றாரு. ஒய்ஃப் சொல்றாரு, நான் வேக வச்சு அவிச்சு சாப்பிட்டுருக்கலாம்னு சொல்றாரு. அந்த முட்டை என்ன ஆயிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது யூகம். அந்த யூகத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்றேன், அதிமுக பாஜக கூட்டணி நடந்திருந்தா ஸ்டாலின் 47% எடுத்தவர் 50% போயிருப்பாரு. சீமான் 8% எடுத்தது 12% போயிருப்பாரு. அது பொருந்தா கூட்டணி ஆயிருக்கும். பாஜகவில் உள்ள பல ஓட்டர்ஸ் வந்து சீமானுக்கே போட்டிருப்பாங்க. அதிமுகவில் உள்ள பல ஓட்டர்ஸ் வந்து திராவிட இயக்கம்னு மு.க. ஸ்டாலினுக்கே போட்டிருப்பாங்க. அதுதான் ஈரோடு கிழக்குலையும் நடந்திருக்குது. பாஜக ஓட்டர்ஸ் வந்து சீமானுக்கு போட்டிருக்காங்க. அதிமுக ஓட்டர்ஸ் வந்து ஸ்டாலினுக்கு போட்டு ஸ்டாலின் 74% போயிட்டாப்புல. அப்போ அதிமுக பாஜக கூட்டணி தந்தை பெரியார் உழைத்த வட தமிழகத்தில் வன்னியர் சமங்களுக்கு 10.5 கொடுத்த இதுலையும் தந்தை பெரியாருக்கு பாரதத்தா வேணும் என்று கே.பி. முனுசாமி ஐயா அவர்கள் கூறுவதன் அடிப்படையிலும் அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி ஆயிடும். அந்த ஓட்டு திராவிட இயக்கம்னு ஸ்டாலினுக்கு போயிடும். அதே மாதிரி பாஜக ஓட்டர்கள் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொல்லக்கூடிய அதை 35 to 40% மக்கள் ஆதரவை இறக்கும் தருவாயிலும் பெற்றிருந்த காமராஜ் சொல்லக்கூடிய அந்த வாக்காளர்களின் வாரிசுகள் ஆதரவுல சீமானை நோக்கி போயிடுவாங்க. ஸோ அது பொருந்தா கூட்டணி ஆயிருங்கிறது தான் கான்செப்ட். ஸோ கூட்டணிக்காக ப்ரெஷர் பண்றாங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத சத்தில்லாத சொத்தைவாதம். சரி சார். இப்போ 2 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதுவும் கட்சியில மிக முக்கியமான அமைச்சர் வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு ஒரு போர்க்கொடி எரித்துற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி நேற்று முழுவதும் தமிழ்நாடு ஊடகத்துல அது ஒரு பெரிய பரபரப்பா இருந்தது. ஆனா நேற்று மேடையில வந்து அவர் அழகா பேசியிருந்தாரு. இது போர்க்கொடி இல்லை, நான் அமைதியா தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்கு ஆளுங்க அந்த காலத்துல நான் காலத்துல இருந்து நான் அம்மாவுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குமே இதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இது அடுத்த ஸ்பிளிட்டு இபிஎஸ் வெர்சஸ் செங்கோட்டைன்னு வந்துட்டு, செங்கோட்டையன் அத்திக்கடவு கடவு அவிநாசி திட்டத்துல அத்திக்கடவு சுப்பிரமணியம் நம்ம நண்பர் ஒருத்தர் அவர் கொடுத்த தகவல் தான். பல முறை அதை இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாரு. நிலம் கொடுக்காதவங்களை கன்வின்ஸ் பண்ணி நிலம் கொடுக்க வச்சிருக்கிறாரு. கலெக்டர்களை பார்த்து பல அரசு நிறுவனங்கள் தடையா இருக்கவங்கலாம் பார்த்து கடுமையா உழைச்சிருக்காரு. அப்போ இவரெல்லாம் உழைச்சி வந்த பேரை எடப்பாடி தனக்கு மட்டுமே அதை அபகரிக்க பார்க்கிறாருங்கிறதான் அத்திக்கடவு சுப்பிரமணியம் அந்த பகுதியை சேர்ந்தவர். செங்கோட்டையனுக்கு அந்த உழைப்பு இது வந்து அங்க இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கதா சொல்றாரு. அதே மாதிரி அங்க இவங்க அமைப்பினர் போட்ட அந்த இதுல எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இல்லை. அமைப்புங்கிறது எடப்பாடிக்கு ஆட்கள் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. 1000 விவசாய சங்கம் இருக்கு. அந்த விவசாய சங்கம் சார்பா தன்னை ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணக்கு வராங்க. அதைத்தான் ஆர்வி உதயகுமார் அவரோட அறிக்கையும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு மேலு எடப்பாடி பழனிசாமியை மையமா வச்சு அந்த போக்கஸ் இருக்கு. அப்போ அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டவங்க எடப்பாடியும் ஏத்துக்கிட்டு நிக்கிறலாம் நின்னுங்க. அவர்கிட்ட தான் கட்சி இருக்கு, அவர்கிட்ட தான் கட்சி நிதி இருக்கு, அவரை ஏத்துக்கிட்டு நிக்கிறவன் நிக்காதவன் போங்கிற நிலைப்பாட்டுக்கு ஆர்வி உதயகுமார் அதை தள்ளிட்டாரு. அப்போ அதை ஏற்றுக்கிடாதவங்க வந்து செங்கோட்டையன் தலைமையில ஒரு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பாஜக கூட்டணி மைனஸ் நினைக்கக்கூடிய தந்தை பெரியார் உழைப்புல நல்ல பதம் பெற்ற வட தமிழக மண்ணு சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, வீரமணி, அன்பழகன், சுரத்தூர் ராஜேந்திரன் போன்ற வன்னியர் தலைவர்கள் வந்து தெளிவா எடப்பாடி கூட பாஜக கூட்டணி வேண்டான்னு நிற்கிறாங்க. அதே வேளையில தென் மாவட்டத்தில் தளவாய் சுந்தரம் போன்ற எங்க கன்னியாகுமரி மாவட்டம் அங்கெல்லாம் திராவிட இயக்கம் வந்து வேறு பெறவே இல்லை. இன்னும் சொல்ல போனா டாக்டர் மத்தியாசுங்க சுதந்திரா கட்சி வேட்பாளருக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சுக்கிட தான் முடிஞ்சது. 1969 அண்ணா தலைமையில் ஆட்சிக்கு வந்த திமுக இவர் கலைஞர் பிடபிள்யூ மினிஸ்டரா இருந்த திமுக வேட்பாளர் இல்லாம சுதந்திராவை எதிர்த்தா டெபாசிட் போயிடும்னு மத்தியாசுக்கு முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சதுதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திராவிட இயக்கம். அப்போ அந்த பகுதியில இன்னைக்கு தளவாய் சுந்தரம் பாஜக கூட்டணி வேணும்னு சொல்றாரு நம்ம நண்பர். அவர் பாஜக கூட்டணியில வெற்றி பெற்றிருக்காரு. ஐயா தாளிங்கநாதர் நினைவிடத்துக்கு வந்தவர், RSS இதை தொடக்கி வச்சவர். அவர் வந்து தெளிவா இருக்கிறார், என் வெற்றிக்கு தேவை. அதே வேளையில அவர் கிறிஸ்தவ மிஷினரிஸ் கிறிஸ்டின்ஸ் இவங்கள்ட்டே நல்ல உள்ளவர் தான். எனக்கு ஆனா பிஜேபி இல்லாம ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் அவர் இருக்காரு. தென் மாவட்ட அதிமுகவினர் பலரும் அந்த இடத்துல இருக்கிறாரு. அதனால தென் மாவட்டத்தை சேர்ந்த ஆர்வி உதயகுமாரை வச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி தான் இல்லைங்கிறத
எடப்பாடி பேச வச்சிருக்கிறாரு. மேற்கு மண்டலத்தில் மிக்சடா இருக்கிறாரு. இப்ப பாஜக கூட்டணி வேணும்னு சொல்லக்கூடிய அதிமுகவினர், வேண்டான்னு சொல்லக்கூடிய அதிமுகவினருக்கு இடையில உள்ள ஒரு மோதலா தான் இந்த பிளவு வெடிக்கும். அதுல வேண்டான்னு சொல்லக்கூடியவங்களும் பகுதியில தான் அதிமுக பலமா இருக்கு. பலமான பகுதியில இருந்து தான் எடப்பாடி ஸ்டாலினுக்கு ஆல்டர்னேட்டிவா நிற்க முடியும். ஸோ அவர் வேண்டாம்ங்கிறதுல உறுதியா நிற்பாரு. அதைத்தான் சி.வி. சண்முகம் கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும், ஐயா சி.வி. சண்முகம் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டீங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாலும் அவர் அதைத்தான் வெளிப்படுத்துறாரு. கண்டிப்பா சார். ஒரு நல்ல எதிர்க்கட்சி இருந்தா தான் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்க முடியும். அதை நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம்.